பிரேசில் நாட்டு கால்பந்தாட்ட வீரர் பீலே அவர்கள் உலக புகழ் பெற்றவராக இருந்தார். அவர் கால்பந்தாட்ட அரங்கத்திற்கு வரும்பொழுது சிறுவர்கள் அண்ட் இளைஞர்களின் கைத்தட்டல் விண்ணை தொடும். அவர் எதிரி விளையாட்டு வீரர்களின் பந்தை லாவகமாக எடுத்து கோல் போடுவதில் சிறந்தவர். அவர் இருக்கும் அணி வெற்றி நிச்சயம். ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு அதிகம். அவருடைய படம் போட்ட பனியன்கள் கோடிக்கணக்கில் வியாபாரமாகியது. ஒருமுறை சிகரெட் நிறுவனம் பீலே அவர்களிடம் சிகரெட்டிற்கு விளம்பரம் கொடுக்குமாறும் பல கோடி சன்மானம் தருவதாகவும் கூறினார்கள். ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ச்சியடைந்த பீலே அவர்கள் எல்லா குடும்பத்திலும் சிறுவர்களும் இளைஞர்களும் என்னை பின்பற்றுகிறார்கள். நான் எதை செய்தாலும் அதை அவர்கள் செய்ய ரெடியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மது, சிகரெட் போன்ற கெட்ட தீய பழக்கங்களுடைய விளம்பரங்களில் நான் நடிக்க மாட்டேன். எந்த ஒரு இளைஞனையும் சிறுவர்களையும் கெடுக்கும் செயலில் நான் ஈடுபட மாட்டேன் என்று கூறினார். இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு செயல் பாருங்களேன். நாம் நல்லவர்களாக இருக்கிறது மற்றவங்க நம்மளை பின்பற்றுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நடந்துக்கிட்டு நாமும் நல்லவர்களாக இருக்கணும், நம்மளை பின்பற்றவங்களும் நல்லவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.